கண்டிக்கு இன்றைய தினம் விஜயம் செய்திருந்த ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் முக்கியஸ்தர்களோடு இன்று கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். இதனையடுத்து அங்கு கூடியிருந்த ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கும் பதிலளித்தார். லண்டனில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரக அதிகாரியாக பணியாற்றிய பிரிகேடியர் பிரியங்க பெர்னாண்டோவை பணிநீக்கம் செய்தது தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் இதன்போது மஹிந்தவிடம் வினவினார். இதற்கு பதிலளித்த மஹிந்த, கையிலிருந்த சிங்கத்தை காண்பித்த குற்றத்திற்காக லண்டனில் பணியாற்றிய பிரிகேடியர் தர படையதிகாரியின் பதவியை பறித்திருப்பதாக நான் அறிந்தேன். அந்த அதிகாரி தனது கழுத்தை சொறிந்தார். கழுத்தை சொறிந்ததை கழுத்தை அறுப்பதாக குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள். பாருங்கள், நான் தற்போது எனது கழுத்தை தடவுகின்றேன். அப்படியென்றால் நான் உங்களது கழுத்தை அறுப்பதாக எச்சரிப்பதாக வார்த்தைப்படுகிறது. கழுத்து பகுதியை அரித்தால் நான் கழுத்தை சொருகிறேன். அதனையே பிரிகேடியரும் செய்திருக்கிறார். அப்படி சொரிந்து கொண்டு சிங்கத்தை காண்பித்தார். சிங்கத்தை காண்பித்து பெருமை அடைவதை விடுத்து நாம் வேறு எதனை காண்பித்து பெருமை அடைவது? சிங்கம் என்பது எமது தேசிய லட்சணை. சிங்கத்துக்கு பதிலான வேறு மிருகத்தை போடவா இவர்கள் எமக்கு யோசனை முன்வைக்கின்றனர்? தேர்தல் பிரச்சார மேடைகளில் ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவர் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஊழல் மோசடி குற்றச்சாட்டுக்களை சுமத்தி கடுமையாக சாடி வருவது தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் மஹிந்தவிடம் வினவினார்கள். ஒரு நாட்டின் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையில் மோதல்கள் ஏற்பட்டால் எப்படி நாடு முன்னேறும்? அவர்கள் இருவரும் தங்களுக்கிடையில் மோதுண்டு தங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முற்படுகின்றனர். மறுமுனையில் இருவரும் இணைந்து என்னை தாக்குகின்றனர். அந்த முயற்சிக்கு ஜேவிபி என்ற சிகப்பு யானையும் இடம் கொடுத்திருக்கின்றது. அவர்களுக்கு வேறு வேலை இல்லை. ஐக்கிய தேசிய கட்சியை சாடி 5 நிமிடங்கள் பேசும் ஜேவிபியின் தலைவர்கள் எஞ்சிய 30 நிமிடங்களில் என் மீது சேறு பூசும் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர்.